கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். இது இன்னும் அதிகமாய் படுகிற ஒரு ஆண்டாய் உங்களுக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! இன்னும் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா, அதாவது இன்னும் கூட கொஞ்சம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். நமக்கு எல்லா சாமானும் வாங்கிட்டு கடைசியில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை இது மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். உடனே அவங்க கொடுப்பாங்க. இன்னும் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், பேசிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிளம்பும்போது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் அதிகம், இன்னும் கொஞ்சம், அதாவது இவ்வளவு அனுபவிச்சிட்டோம், ஆனால் இன்னும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் இரு. அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு இப்போது ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொங்கல் ஹாலிடேஸு, தீபாவளி ஹாலிடேஸு, கிறிஸ்மஸ், அந்த மாதிரி லீவ் விட்ட உடனே மறுநாள் ஸ்கூல் வரும்போது பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னொரு நாள் லீவ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தான் நம்ம அனுபவித்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஏன் பெண்கள் புடவை எடுக்க போகிறோம், அது கடையில் போய் நம்ம பார்க்கும்போது ஒரு 10 புடவை பார்த்துருப்போம், 15 புடவை பார்த்துருப்போம். அப்புறம் அவங்க எல்லாம் எடுத்து போட்டோன்னே திருப்பி கேட்போம், இன்னும் வேறு ஏதாவது டிசைன் இருக்குங்களா, இல்லை இதில் இன்னும் வேறு எதுவும் கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். உடனே அவங்க எடுத்து போடுவாங்க. இப்படி நாம் அந்த இன்னும் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னா கூடுதலாக ஒரு அப்படின்னு அர்த்தம், அடிஷ்னலாக, எக்ஸ்ட்ராவாக. இந்த ஆண்டு கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார், இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பைபிள் படிக்கிறோம்ல டைம், அதை இன்னும் கொஞ்சம் கூட்டணும். அல்லேலூயா! தேவனை துதிக்கின்ற நேரத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம கூட்டணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற நேரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டணும். அல்லேலூயா! ஆண்டவருடைய அவருடைய நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்க வேண்டும். ஒரு பாட்டு கூட உண்டு, இன்னும் கிட்டி கிட்டி சேர வேண்டுமே பாடுபட்ட நாயகா. அதாவது பாடுபட்ட நாயகனே, உம்மை நான் இன்னும் கிட்டி நெருங்கி உம்மை சேரணும். அல்லேலூயா! நான் தேவனிடத்தில் இன்னும் நெருங்க வேண்டும் என்பதற்கு என்ன அடையாளம்? இதெல்லாம் தான் அடையாளம். நம்ம தேவனை துதிக்கிறது, தேவனை ஸ்தோத்திர பலியிடுறது, தேவனுக்கு நன்றி சொல்கிறது, தேவனை நாம் துதித்து பாடுவது, தேவனிடத்தில் நம் ஜெப விண்ணப்பங்களை வைப்பது, நம் நேரத்தை தேவ சமூகத்தில் நாம் செலவழிப்பது, தேவனை தேடுவது. தேடுவது அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பொருள் காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேடுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. இப்போ நம்ம கம்மலே தொலைஞ்சிருச்சு, ஒரு சொரை தொலைஞ்சிருச்சு தங்கத்தில் இருக்கிறது. அப்போ என்ன செய்வோன்னா, தேடி சுற்றி நம்ம வந்து பெருக்கி, அந்த பைபிளில் கூட ஒரு வசனம் உண்டு, ஒரு வெள்ளி காசை தொலைச்சிட்டான்னா அதை தேடி எடுத்து கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தேடி அப்படின்னு சொல்கிறது, லைட்டை போடுவோம், அப்புறம் விளக்கமாற்ற எடுத்து பெருக்குவோம், கூட்டி எல்லாத்தையும் பார்ப்போம், நம்ம போன இடம் வந்த இடமெல்லாம் போய் பார்ப்போம், ஒரு வேளை எங்கெங்கெல்லாம் நம்ம போயிருக்கிறோமோ அந்த இடமெல்லாம் பார்ப்போம், ஒரு வேளை தெருவுக்கெல்லாம் போயிருந்தோம்னு வச்சு, கீழே படி இறங்கி போயிருந்தோன்னு அந்த படியெல்லாம் இறங்கி போய் நம்ம பார்ப்போம். எந்த இடத்துல இப்படி எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம், தேடுறதுன்றது இதுதான். அது நமக்கு தெரியும், நம்ம எப்படி காணா போனதை தேடுறோன்ட்டு. தேடி நம்ம கண்டுபிடிச்சிட்டா சந்தோஷப்படும். இது போல தான் கர்த்தரை தேடுகின்றவர்களாய் நாம் இருக்கணும். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்குமா, தேவனை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா! தேவனை தேடணும், உபவாசித்து தேடணும், ஜெபத்தில் தேடணும், அவரை துதியில் தேடணும், அவரை வேதத்தில் அவருடைய சத்தியத்தை நம்ம வாசித்து தேவனை நாம் தேட வேண்டும். உபவாசத்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமையான பதில் உண்டு. அல்லேலூயா! அதற்கு ஈடு இணையே கிடையாது.
உபவாசம் அப்படின்றது நம்மை நாம் ஒடுக்கி புசியாமல், அ அதாவது என்ன சொல்கிறது, நம் சரீரத்தை நாம் ஒடுக்கி தேவ சமூகத்தில் நாம் அவருடைய சத்தம் கேட்கும்படியாய் அவரை நாம் நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தியத்தை நாம் அறிந்து தேவனிடத்தில் நம் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திர பலியோடு நாம் தெரிவிக்க வேண்டும். நமக்காக அப்படின்றத காட்டிலும் நம்ம அடுத்தவங்களுக்காகன்னு பண்ணும்போது பக்கத்து இலைக்கு பாயாசம் மாதிரி தான். பக்கத்து இலையில் கல்யாண வீட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாயாசம்னு கேட்டால் கட்டாயம் நமக்கு வந்து ஊற்றிட்டு போயிடுவோம். அதுபோல தான் நாம் பிறருக்காய் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். தேசத்துக்காய் நம்ம ஜெபிக்கணும். நம்ம பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம திருமணமாகாத மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாராவது நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ ரொம்ப குடிச்சு அந்த குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருந்ததுன்னா அந்த வருத்தப்படுறவங்களுக்காய், வேதனைப்படுறவங்களுக்காய், சுகவீனமானவங்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும். கடன் பிரச்சனையில் மாட்டினவங்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும். இப்படி நாம் தேவனை தேட வேண்டும். இதுதான் தேவனை தேடுறது. 2வது, தேவனுடைய சத்தியத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது இன்னும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! அவர் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது சத்துரு. நம்மளை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பான். யோபுவை சொன்னான்ல, ஆமாம் நீர் வேலி அடைச்சி வச்சிருக்கிறீரு, ஆமாம் நீர் சரீரத்தை தொட மாட்டேங்கிறீரு, நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீரு அப்படின்னு சொல்லி 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 அவன் நம்மளை சொல்லிக்கிட்டு இருப்பான். பாட்டு கூட ஒன்று வருது, சத்துரு வருவான் தேவன் உத்தரவுடன். அல்லேலூயா! சத்துரு நம்ம வீட்டுக்கு சில நேரம் தேவனுடைய உத்தரவோடு வருவானா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, உன்னை சாத்தான் சொலகுல போட்டு புடைக்கிறது மாதிரி என்கிட்ட கேட்டான்ப்பா, ஆனால் நான் தான் கொடுக்கலம்பான் சொல்லுவார். அப்படி மட்டும் கொடுத்துருந்தார். கொடுக்காமையே பேதுரு அவ்வளோ மோசமாக போனான் இல்லையா, திருப்பி போனான். ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நாம் கர்த்தரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் சாத்தான் நம்மளை தொட முடியாது. கர்த்தரை தேடுறவங்கள சாத்தான் மேற்கொள்ள முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நாம் வேத வாசிக்கிற டைமை கூட்டுவோம். பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் துதிக்கிற நேரத்தை நாம் கூட்டுவோம். இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கிற நேரத்தை, இதுவரை நம்ம எவ்வளோ ஜெபிச்சிருக்கோம் போன வருஷம் வரைக்கும், இன்னும் கொஞ்சம் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் உபவாசம் ஜெபம் எவ்வளோ இருந்தோம், சரி இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாள், எல்லாவற்றையும் நாம் அதிகப்படுத்தும் போது இந்த ஆண்டு அவர் நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்களும் நானும் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? God bless you.